ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. எப்படி சிஎஸ்கேக்கு வந்து நேத்தன் அலீஸ் விளையாடாமல் போகிறது வந்து அவங்களோட ஸ்லாகோஸ்க்கு ஒரு பெரிய செட்பேக்கோ, அதே மாதிரி தான் கேகேஆருக்கும். ஆல்ரெடி முஸ்டாஃபிசூர் ரகுமான் வந்து இந்த பங்களாதேஷ் இஷ்யூனால விளையாடக்கூடாதுன்னு வந்து பிசிசிஐ சொல்லிட்டாங்க. அவங்க 10 ரானாவை வந்து கிட்டத்தட்ட 16 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஹர்ஷித் ராணா தான் வந்து லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸாக அவங்களுக்கு வந்து ஸ்லாக் ஓவர்ஸில் நல்லா போடக்கூடிய ஒரு பவுலராக இருந்தார். பட் அவரும் இன்ஜுரியாக இருக்கிறதுனால இந்த சீசன் அவரும் விளையாடுறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து வெறும் 1% தான் இருக்குது. ஸோ 10 ரானாவும் இன்ஜுரியில் இருக்கார். இன்னும் வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து ஸ்ரீலங்கா கொடுக்கல. ஒருவேளை 10 ரானாவும் விளையாடலைன்னா கேகேஆரோட ஸ்லாக் ஓவர் பவுலிங் தான் வந்து இந்த ஐபிஎல்லில் ரொம்ப வீக்கஸ்ட்டாக இருக்குங்கிற அளவுக்கு அவங்க பவுலிங் வீக்காக இருக்குது. பட் ஆனால் கேகேஆர் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா, 10 ரானா ஃபிட் ஆகிட்டதாகவும் ஃபஸ்ட் மேட்ச்சில் இருந்தே அவர் அவைலபிளாக இருக்க போகிறதாகவும் ஒரு நியூஸ் இருக்குது. அப்படி 10 ரானா ஃபிட் ஆகிட்டார்னா கண்டிப்பாக அவர் ஒரு பவுலரை வச்சு அவங்க ஸ்லாக் ஓவர்ஸை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். அது கண்டிப்பாக வந்து பெருசாக எஃபெக்டிவாக இல்லைனாலும் யாருமே இல்லாததுக்கு 10 ரானாவை வச்சு அவங்க நிச்சயம் மேனேஜ் பண்ணிக்கலாம். கேகேஆர் ஃபேன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.